அவருக்கு நல்ல பரிபூர்ணமா சுகம் கொடுத்துருக்காரு. நன்றி ஐயா, நன்றி. அவங்களுக்கு அம்மா போட்டிருந்தா? அம்மா போட்டிருந்தது. அம்மா போட்டிருந்தது. நீங்க ஜெப எண்ணெய் இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குன்னு சொன்னா நீங்க அதை ஜெபிச்சிங்க, அதே தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல அதே மாதிரி தடவின பிறகு எல்லாம் பரிபூர்ணமா அது எல்லாம் காஞ்சி கொட்டி போச்சு. கொட்டிச்சு ஐயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே விடுதலையை இழந்து அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் கைகளிலே எந்த போராயுதமும் இல்லை. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் எதிர்த்து நிற்க எந்த வாய்ப்பும் இல்லை, பலனும் இல்லை, யுத்த முறைகள் எதையும் செய்வதற்கு வழியும் இல்லை. பயங்கரமான அடிமைத்தனத்திலே விடுதலையோடு செயலாற்ற முடியாத சூழ்நிலையிலே பரிதாபமாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பார்வோனோ பெரிய சேனையுடையவனாக இருந்தான். அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஏராளமான மந்திரவாதிகள் இருந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு எதை கொண்டு யுத்தம் செய்வது? பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த போராயுதம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம்தான். அந்த போராயுதம் 2 காரியங்களை செய்தது. ஒன்று, இஸ்ரவேல் குடும்பங்களை எல்லாம் மூடி பாதுகாத்தது. எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டதோ அங்கே சங்கார தூதனால் போக முடியவில்லை. அதே நேரம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படாத வீடுகளில் உள்ள மிருக ஜீவன்களில் முதற் பேரானவைகள் யாவும் சங்கரிக்கப்பட்டன. பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு வல்லமையான போராயுதமாகவும் அது விளங்குகிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பார்வோன்கள் யார்? தீய மனுஷர்கள் யார்? மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் யார்? பயப்படுவதை தவிர்த்து ஒன்று செய்யுங்கள். சிலுவையில் அறையப்பட்டு அவர் சிந்தின இரத்தத்தை உங்களுடைய கைகளில் ஏந்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சத்துருக்கள் மேலும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவருடைய வல்லமையுள்ள இரத்தத்தை அக்கினியாய் தெளியுங்கள். எல்லா கட்டுகளும் முறிந்து போகும், எல்லா எதிர்ப்புகளும் மறைந்து போகும். ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி உங்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எகிப்தின் அடிமை தனச்சொலிருந்து விடுதலையானது மட்டுமல்லாமல் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டு பொன்னுடைமையோடும் வெள்ளியுடைமையோடும் கூட சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். 430 வருஷங்களாய் நீண்டிருந்த அடிமைத்தனம் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எல்லா பாவ பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் முறித்து இழந்து போன விடுதலையை மீண்டும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, நிச்சயமாகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையை இந்த அதிகாலை வேளையிலே நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. யாருக்காக? நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய அடிமைத்தனத்திற்காக. இந்த காலை வேளையிலும் நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி,
நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் விடுதலை ஆக முடியாதபடி நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை விசுவாசியுங்கள். உங்கள் வீடுகளிலே, நிலைக்கால்களிலே, உங்கள் இருதயத்திலே நீங்கள் அதை பூசுங்கள். நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்பதை நான் ஆழமாய் இந்த அதிகாலை வேளையிலே இதை கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன். அதுவும் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். விடுதலை நிச்சயம் பிரியமானவர்களே, இது சத்தியம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இயேசுவே, நீர் மகா பெரியவர், நீர் உன்னதரப்பா, நீர் யூதராஜ சிங்கமாடடி. இயேசுவே, இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை தேடுகிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ளட்டும். இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடட்டும். கர்த்தருடைய தொடுதலை இந்த அதிகாலை வேளையிலே பிள்ளைகள் உணரட்டும் அப்பா. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ராஜா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய கரம் நிச்சயமாகவே அது சிலரை தொடுகிறது. அவர் தொடுதலை நீங்கள் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தேவனை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் அதை உணர்வீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவன் கண்டடைகிறான். அவன் ஏமாற மாட்டான், அவன் கண்டடைவான். ஏனென்றால் வேத வார்த்தை உண்மையுள்ளது, அது சத்தியமுள்ளது, அது மாறாதது, அது பொய் பேசாது. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகள் உம்மை கண்டடையணும். இந்த நாளிலே இயேசுவே அப்பா, பிள்ளைகளுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும். சொல்லுங்க, என் பிரச்சனை இந்த நாளிலே ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்பா. என் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும். என் வியாதிக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பாவ இச்சைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கேட்டு பாருங்கள். என் தேவன் உங்களை விடுதலை செய்வார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்தில் உம்முடைய கரம் இறங்கணும் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை அவன் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தத்தின் நிமித்தம் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் அவன் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி, இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா இயேசப்பா, தண்ணீரண்டை நடப்பட்ட கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு அற்புதமான கனி தருகிற செடியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக சிலுவை பரியந்தமை தாழ்த்தினீர், உம்மையே ஒப்பு கொடுத்தீரே அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். மகிமையுள்ள உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ராஜா, சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியிலே சுகம் பெற்றுக்கொள்ளட்டும், ஆத்துமாவிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எஸ் டாடி, சரீரத்திலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அற்புத சுகமளிக்கும் என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு மருந்தாய் இருக்கிறவன்,
எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் அப்பா நீங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை நிறைந்த அந்த ரூவா காற்று இந்த அதிகாலை வேளையிலே பிள்ளைகள் மேலே வீசட்டும் அப்பா. எஸ்டர் உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறவர், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நின்று விண்ணப்பம் பண்ணுகிறவர். இந்த அதிகாலை வேளையில் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி நன்றி. நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் இப்பொழுதும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த அதிகாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் நீர் இறங்கி நிற்கிறீர் அப்பா. ஒவ்வொரு வீடுகளின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் இறங்கி நிற்கிறீர். யாரெல்லாம் தங்கள் குடும்பத்திற்காக, குடும்ப நபர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, தேசத்துக்காக யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா யாருக்காக அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அதை என் ஆண்டவர் நீர் காது கொடுத்து கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தந்து அப்பா ஒரு வெற்றி முழக்கம் உடைய பிள்ளைகள் விட என் ஆண்டவரை உதவி செய்வீராக ராஜா. எஸ்டடி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, உம்முடைய மனதுருக்கம் இந்த நேரத்தில் உண்டாகணும் அப்பா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை எவ்வளவாய் விளங்க பண்ணுகிறார் என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறது போல, ஆண்டவரே சப்பா, நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்தபடினாலே நீர் சிலுவையிலே நீர் எங்களுக்காக மரித்திருக்கக்கூடும். தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்த நல்ல எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சொல்லுங்க பிரியமானவர்களே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை பார்த்து அவர் சொன்னாரே, அவர் மகிமையின் சரீரத்தில் இருந்த பொழுது அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நேரத்தில் அவர் சொன்னாரே, நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும், என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். பிரியமானவர்களை, இப்பொழுதும் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே வருகிற அந்த தைரியம். நாம் தைரியமாக இப்பொழுது பிதாவுக்கு முன்பதாக சென்று அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சத்தமிட்டு அவருடைய நாமத்தை உச்சரித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். நாம் பிள்ளை என்கிற இடத்துல இருக்கிறோம். ஆகவே வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் போராட்டங்களை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் கடன் பாரத்தை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை என்று விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும். காணக்கூடிய அற்பமான இந்த ஆரம்பம் இது மிகப்பெரிய உயர்வை கொண்டு சேர்க்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆரம்பித்திருக்க இந்த அற்பமான ஆரம்பம் எனக்கு ஆவியான உணர்த்தினது. அப்படின்னாலே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எதை ஆரம்பித்து இருக்கிறீர்களோ, எதை நீங்கள் இந்த நாளில் நீங்கள் தொடங்க இருக்கிறீர்களோ, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அற்பமான இந்த ஆரம்பத்தை என் ஆண்டவர் மிகப்பெரிய அளவில் அதை உயர்த்துவார். இதை தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் பேச சொல்லுகிறார். இதை யாருக்காக சொல்லுகிறாரோ அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். விசுவாசியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அவர் தள்ளி விடுவதில்லை. உங்களை அவர் கைவிடுவதில்லை. உங்களை அவர் மறந்து போவதும் இல்லை. அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இரவும் பகலும் அவர் உங்களுக்கு ஜாமக்காரராக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே. தன் கண்களை உங்கள் மேல் வைத்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் உங்களை நித்தமும் கவனிக்கிறவர். ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் மேல் அவர் கவனம் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பா பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவரே,
சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவன், கேருபின் சேராபின்கள் மேல் ஏறி வருகிறவர், இப்பொழுதும் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவரே. பிரியமானவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, அவரை குறித்து பேசுகிற பொழுது, அவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிற பொழுது உள்ளமெல்லாம் சந்தோஷத்தில் தொழுகிறது. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற பொழுது பரலோகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களுக்குள் இருந்து செயல்படும். பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். பரிசுத்தர் என்பவர் ஒருவரே. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். அவர் சுத்தக்கண்ணர். அவர் குற்றம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், நீதியை விரும்புகிறவர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே பரிசுத்தர். அற்பமான மனிதனாகிய நம்மை மீட்டு கொண்டவர். நம் கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தும்படி இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. மனிதன் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறானோ அவன் எப்பொழுதுமே பாவம் செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போனதை சரி செய்யும்படி வந்த உன்னதமான தெய்வமுங்க அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் வடியும். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் ஒருகும். கல்லான இருதயம் கரையும் அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது, அவர் சிந்தின இரத்தத்தை, அவர் வாங்கின அடிகளை நாம் நினைவு கூறுகிற பொழுது, அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட அப்பா சரீர பாடுகள், உபத்திரவத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னாலும் என் இயேசுவின் கரம் வைக்கப்படட்டும் அப்பா. அந்த காயமுள்ள அந்த கரங்கள், அந்த தழும்புள்ள அந்த கரம் அப்பா, அவனுடைய கரங்களில் இருந்து வடிந்தோடின அந்த இரத்தம் இப்பொழுது பிள்ளைகள் மேல் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பிசாசினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும் அப்பா. சாபத்தினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும் சுவாமி. தன் இச்சையின்படி விழுந்து பாவத்தின் வழியாக வந்த வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுது அப்பா அவைகள் மன்னிக்கப்பட்டு, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, கழுவப்பட்டு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் சரி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறதே. என் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வைக்கப்பட்டு போகாது. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்பும், உயர்வும், மேன்மையும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே ஆண்டவருடைய கரம் இறக்கணும் அப்பா. நல்ல ரிசல்ட்டுகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் எஸ்அப்பா மாற்றங்கள் உண்டாகணும். எஸ்அப்பா ராஜா, உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகணும் அப்பா. தரித்திரங்கள் மாறி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. பொருளாதார பிரச்சனைகள் மாறணும் அப்பா. வியாபாரத்தில் விருத்தி உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்டது போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி உன் தலை உயரும். இனி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இனி நீ பேசுகிற பொழுது என் இயேசு உன்னோடு பேசுவார். இனி நீ அசைகிற பொழுது என் இயேசு உன்னோடு அசைவார். நீ கரங்களை உயர்த்துகிற பொழுது என் ஆண்டவருடைய கரமும் உயரும். நீ கரங்களை நீட்டுகிற பொழுது என் தேவனுடைய கரங்களை நீட்டுவார். நீ இருக்கும் இடத்தில் அவர் இருப்பார். நீ அசைகிற இடத்தில் அவரும் அசைவார். உன்னை நிழலை போல் அவர் பின் தொடருவார். கலங்காதிருப்பதாக உங்கள் உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா. இந்த அதிகாலையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடையோடு கூட நீர் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். பிரயாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வெளி தேசத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமண காரியத்துக்காக, திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இசப்பா, திருமணம் தாமதமின்றி சரியான நேரத்தில் நடக்க ஒரு தகப்பனா இறங்கி என் ஆண்டவர் நீர் வேலை செய்வீராக ராஜா. எஸ் அடி. ஹல்லேலூயா அப்பா. பிள்ளை தாட்சி ஆக்குவீர். கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட
கேன்சர் கட்டிகளும் மறைந்து போகணும், எப்படிப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகணும், எப்படிப்பட்ட எலும்புகளில் காணக்கூடிய வியாதிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாலை வேளையில் அப்பா ஹல்லேலூயா எலும்புகளில் உண்டான இயேசப்பா வியாதிகள் மறையட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தான் எலும்புகள் பலன் அடையட்டும் இயேசப்பா. இயேசு ராஜாவே, உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் அப்பா. சிலுவையிலே நீர் தொங்கின பொழுது உம்முடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அது தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது. ஆக இயேசப்பா, உம்முடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை. என் ஆண்டவருடைய வல்லமை, அந்த எலும்புகளில் உள்ள வல்லமை, எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். கை கால்களில் எலும்புகளில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அது துளிர்க்கட்டும். எஸ்டடி ஹல்லேலூயா. அவைகள் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலை உதிராத தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாக அது மாறுவதாக. பரிசுத்தமுள்ள உடைய இரத்தத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீடுகள் மேலும் அப்பா நான் தெளிக்கிறேன். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அது சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சமாதானம். அது நிறைவானதாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கட்டும், செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா இயேசுப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தில் அப்பா பங்கெடுத்திருக்கிற, இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் தனித்துவமான அப்பா ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக ராஜா. எஸ்டர்டே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, அழைத்தவர் நீர் உயர்த்துவீர், நீர் மேன்மைப்படுத்துவீர். ஹல்லேலூயா சப்பா. உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் உயர்க. நீர் ஒருவரே தேவாதி தேவன் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துக்கிறேன். அளவில்லாத உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.